வாய்குரு ஜி கா கால்சா, வாய்குரு ஜி கி ஃபத்தே. இன்றைக்கு கேரளா மாநிலம் வாக்மனில் வைத்து நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் நமக்கு நாம் தலைவர்களாக நம்மை நாம் எப்படி பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அருமையான ஒரு பயிற்சியை, ஒரு வகுப்பை நமக்கு நடத்தினார். நடத்தியதின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், மீறி பீறி. தமிழ் சங்க இலக்கியத்திலும் ஒரு வார்த்தை உண்டு, அறமும் மரமும் கொண்டவன்தான் மன்னனுக்கு ஆவதற்கான தகுதி உள்ளவன். நாம் இன்னும் மன்னர் ஆகவில்லை என்று சொன்னால் நமக்கு அறமோ மரமோ நம்மிடம் இல்லை என்று தான் அர்த்தம். அந்த இரண்டும் நமக்குள் வரும்போது தான் நாம் மன்னனாக முடியும். அந்த அடிப்படையில் தான் அந்த தத்துவத்தை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தி பாதுகாத்து அதை பண்பாடாக பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய சீக்கிய பண்பாட்டை, நமக்கு அதில் கூறியிருக்கக்கூடிய கருத்தை நமக்கு நம்முடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார். அதை முழுவதும் நாம் உள்வாங்க வேண்டும். அப்போதுதான் நம்மை ஆட்கொண்ட அந்த தத்துவத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம். இன்றைக்கு பொதுவாக இந்த தத்துவத்தை வெளிப்படையாக நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பல்வேறு விமர்சனங்கள் நம்மை நோக்கி வரலாம், வந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் பௌத்தத்தில் இல்லையா? சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், ஜனநாயகம், அல்லது சங்க இலக்கியத்தில் தமிழில் இல்லையா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். உள்ளபடியே நாம் சொல்ல வேண்டால் அதிலெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. இப்போது நாம் விஷயத்திற்கு வருவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே மனிதனின் பழக்க வழக்கம் அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்து, அறிவு சார்ந்து இருந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அது பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் அன்றைய காலகட்டத்தில் இல்லை. மிகவும் சுதந்திரமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய உள்ள தொழில்நுட்பம் இந்த அடிப்படையில் பார்த்தால் நம்மை விட இல்லை இன்றைய விட அதிக அறிவாளிகள் இருந்தார்களா என்றால், இந்த பார்ப்பன சமூகத்தை ஒப்பிடும் பொழுது அதிக அறிவில் இருந்திருப்பார்கள் அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றபடி. ஆனால் அந்த பழக்க வழக்கங்களை 2000 ஆண்டுகளாக நிறுத்தி அல்லது சிதைத்து இன்னொரு பழக்க வழக்கம், பண்பாடு நம் மக்கள் மத்தியில் இந்தியா முழுவதும் ஊறிப்போய் உள்ளது. இதை அகற்ற வேண்டும். பண்பாடு என்று சொன்னால் நம் உள்ளத்தை பலப்படுத்துவது, உளவியலாக நம்மை வலிமைப்படுத்துவது, நம்முடைய பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கம் என்று சொன்னால் என்ன? சக மனிதனை அன்பாக எப்படி அரவணைப்பது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இது பழக்க வழக்கமாக இல்லை. அதனால்தான் சக மனிதனை கண்டவுடன் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. இந்த மனு தர்மம் ஒரு பழக்க வழக்கத்தை நமக்குள் திணித்து இருக்கின்றது. சக மனிதன் நன்றாக ஆடை அணிந்தால் அவனை பார்த்து பொறாமைப்படு என்று, அவன் வாகனத்தில் சென்றால் அவனை செல்ல விடாதே என்று, அவனை இந்த சாலை வழியை நடக்க விடாதே என்று 2000 ஆண்டுகளாக நம் மரபையே, நம் டிஎன்ஏவை மாற்றி அமைத்திருக்கின்றது. இன்றைக்கு வெளிப்படையாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லாருடைய டிஎன்ஏவும் ஆரிய டிஎன்ஏவாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. எவனுமே நான் இந்த மண்ணின் மைந்தன் என்று சொல்வதற்கு தகுதி கிடையாது. ஏனென்று சொன்னால், இந்த மண்ணில் சாதி இல்லாதது தான் தகுதியாக இருந்திருக்கிறது. சமத்துவம் தான் தகுதியாக இருந்திருக்கு. ஜனநாயகம் தான் தகுதியாக இருந்திருக்கு. ஆனால் சாதியை பின்பற்றுகின்ற ஒருவன் எப்படி இந்த மண்ணின் மைந்தன், நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்று உரிமை கொண்டாட முடியும்? அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் தமிழர்கள், நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடியதற்கு ஒருவனுக்கு கூட தகுதி கிடையாது. ஏனென்று சொன்னால், இவர்களின் பண்பாடு, பழக்க வழக்கம் என்பது இந்த வர்ணாசிரம பண்பாடாகத்தான் இருக்கிறது. அப்போ இதை மாற்றி அமைக்க நமக்கு ஒரு கருத்து தேவைப்படுகின்றது.
அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும். அரசியல் ரீதியாக அதாவது இந்தியா முழுவதும் பார்த்தால் தமிழ்நாட்டில் திராவிடம் இருக்கின்றது. அண்ணன் கொற்கை பழனிசிங் அவர்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டில் அரசியலாக பார்ப்பனர்களை அனுமதிப்பது கிடையாது. ஆனால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களாக பண்பாடாக மனு தர்மம் தான் இருக்கின்றது, சாதியா தான் இருக்கின்றது. அப்போ இந்த பண்பாடை வைத்துக்கொண்டு எப்படி அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உரிய அங்கீகாரத்தையும் கொடுக்க முடியும்? அதனால்தான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாலும் இன்னும் அங்கு சமத்துவ சமுதாயத்தை படைக்க முடியாமல் நாம் திணறிக்கொண்டு இருக்கின்றோம். அப்போ இங்கு பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். பழக்க வழக்கம்தான் பண்பாடு. அது உள்ளத்தில் தூய்மைப்படுத்த வேண்டும். தூய்மைப்படுத்தும் பொழுதுதான் நாம் உட்கார்ந்து ஒரு இடத்தில் உணவு அருந்துகிறோம் என்று சொன்னால் அங்கு நோய்வாய்ப்பட்டவனும் அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்தவன் குப்பை அள்ளுறவன் கூட வரலாம், நம் பக்கத்தில் அமரலாம். அவனை அமரும் பொழுது அவனை வேற்று ஒரு மனிதனாக அல்லது ஒரு அருவருப்பாக நாம் பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை இன்றைக்கு சீக்கிய குருமார்கள் ஒரு பழக்க வழக்கத்தை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த சமூகத்தை அதற்கு பழக்கப்படுத்தினார்கள். சக மனிதனை அன்பாக நாம் அரவணைக்க வேண்டும், உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும், யாரை பார்த்தும் நாம் பொறாமைப்படக்கூடாது. அப்படி ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் அவன் நமக்கு எதிரி. அப்படி ஒரு தத்துவத்தை நம் போதிக்கிறான் என்றால் அவன் ஒரு எதிரி. நாம் எல்லோரும் வந்த வழிகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எல்லாரும் அம்மாவின் கருவறையிலிருந்து தான் வந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ நாம் எல்லாரும் சமம்தான் என்று ஒரு பழக்க வழக்கத்தை நமக்கு 2000 ஆண்டுகாலம் கழித்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய குருமார்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இந்தியாவிலே ஒரு பண்பாடு, இந்தியர்களுக்கான பண்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அது சீக்கியம்தான். இதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய நேரம் எங்களுக்கு இருக்கின்றது. இதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. யாரெல்லாம் எங்களை பார்த்து கேட்கலாம், நீங்கள் எல்லாம் சீக்கிய மதமாற்றம் பண்ணுகிறீர்களா என்று. நாங்கள் கூட சீக்கியத்தை ஏற்ற பொழுது அப்படியான ஒரு இதில்லை. எங்களுடைய முழுமையான விடுதலைக்கும் நாங்கள் இந்த கட்டமைப்பிலிருந்து வெளியே வந்துவிட்டோம் என்று இந்த அரசியலை மிக வேகமாக எடுக்க வேண்டும் என்று தான் வெளியே வந்தோம். ஆனால் எங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது மிக வெளிப்படையாகவே அறிவிக்க வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு கருத்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் சீக்கிய பண்பாடை நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை சேர்க்கத்தான் எங்களுடைய முதல் பணி என்பதையும் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக அறிவிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தந்தை கன்சிராம் அரசியல் என்பது இங்கு இருக்கக்கூடிய வர்ணாசிரம கட்டமைப்பை தகர்த்து எரிந்து விடலாம். ஆனால் அதை நிலை பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் இதை ஒரு வாழ்வியலாக, ஒரு பண்பாடாக, ஒரு வழிபாடாக பின்பற்ற வேண்டும். அது ஒரு பண்பாடாக நிலைநிறுத்தும் பொழுதுதான், வெறுமன அரசியல் வெற்றியில் மட்டும் மாற்றம் என்பது கிடையாது, பண்பாடு மாற்றத்திலும் இருக்கிறது. பண்பாடாக நாம் மாற்றும் பொழுதுதான் சக மனிதனை கண்டு அரவணைப்போம், நம் அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்போம், எல்லாத்திலும் தாராளமயமாக நாம் செயல்படுவோம். நாம் முழு சுய இறையாண்மையோடு இருப்போம், பிறருக்கும் இறையாண்மையை அளிப்போம். எந்தவித பயமோ பொறாமை எண்ணமோ எதுவுமே இருக்காது. எல்லாரும் வாழட்டும், நாமும் வாழ்வோம் என்று மிகவும் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் உயர்ந்த மகான்களாக, நாணமுள்ளவர்களாக இந்த மண்ணிலே இருப்போம். அப்படித்தான் இருந்து இருக்கிறார்கள். அதனால் அரசியலையும் பண்பாடும் இரண்டையும் இந்த சமூகத்தை ஒரு பழக்க வழக்கங்களாக நாம் வார்த்தெடுக்க வேண்டும். எங்கு சென்றாலும் இந்த பண்பாட்டையும் இந்த அரசியலையும் மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். இந்த வர்ணாசிரமத்தை கற்பித்தவன் இன்றும் எங்கு சென்றாலும் இந்த வர்ண தர்மம் நிலை பெறுவதற்கு அவன் பரப்புரை மேற்கொண்டு கொண்டே இருப்பான். அதேபோல் நாமும் நம்மளுடைய பண்பாட்டையும் அரசியலையும் நாம் பிறருக்கு கற்பிக்க வேண்டும். நாம் அதற்கு மிக வலிமையானவர்களாக மாற வேண்டும். நாம் வலிமையானவர்களாக மாறும் பொழுதுதான், அதாவது நான் ஏற்கனவே சொல்லும் பொழுது நாம் மன்னராக வேண்டும் என்று இன்று இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கின்றோம்.
மன்னர் என்று சொன்னால் நமக்கு அறமும் வேண்டும், மரமும் வேண்டும். அறம் இல்லாத மரம் என்பது தீங்கு செய்யதான். இப்போ ஒருத்தர் வீரனா இருக்கலாம், அவன்கிட்ட அறம் இல்லைன்னா அவன் களவாணி பயலாத்தான் இருப்பான். அவன் கொல்ல இந்த மாதிரி போக்கிரித்தனம் பண்ண இந்த மாதிரியான விஷயந்தான் அவனோட வீரம் பயன்படும். அதே மாதிரி அவனுக்கு ஒருத்தனுக்கு வீரம் இல்லாமல் அறம் மட்டும் அவன் ஒரு நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு சகிப்புத்தன்மை மாதிரி தான். அதாவது பொதுவாக பழக்கம் அம்மாஞ்சி மாதிரி இருக்கிறான் அப்படிம்பாங்க. அவன் ஒரு சகிப்புத்தன்மை மாதிரி, அதாவது எரும மாட்டில் மழை பெய்கிற மாதிரி தான். என்ன நடந்தாலும் அவன் சாரில் கண்டுக்கிடாமல் அமைதியாக இருப்பான். அப்போது அறமும் வேண்டும், மரமும் வேண்டும். எதற்கு? நல்ல ஒரு குரு ரவிதாஸ் கண்ட அந்த பேகம்புரா கால்சா ராஜ்யத்தை அமைக்க, அதாவது துக்கமற்ற ஒரு தேசத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு அறமும் மரமும் வேணும். அப்படி அறத்தையும் மரத்தையும் பழக்க வழக்கங்களாக நமக்கு தந்தது அரசியல் ரீதியாக தந்தை கன்சிராம், பண்பாட்டு ரீதியாக நம்மளுடைய குருமார்கள். இதை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் கூட பற்றுதலை பற்றி சொல்லும் பொழுது மனிதனுக்கு எந்த பற்று இருக்கக்கூடாது, ஆனால் இந்த பற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தத்துவத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு எந்த ஒரு பற்றும், சாதி பற்று இல்லாமல், மதப்பற்று இல்லாமல், எந்த ஒரு பற்று இல்லாமல் மனித பற்று மட்டும் இருப்பதற்கு 2 தத்துவங்கள் தான் இந்தியாவில். அரசியல் ரீதியாக ஒரு தத்துவம் என்றால் அது கன்சிராம் தத்துவம், பண்பாட்டு ரீதியாக என்றால் நம் குருமார்கள் தத்துவம். இதை நாம் போதிக்க வேண்டும். நாம் மன்னர்கள் இந்த மக்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு, இந்த தேசத்தை பாகுபாடு இல்லாத தேசமாக மாற்றுவதற்கு நாம் எல்லோரும் இதை செல்கின்ற இடமெல்லாம் கற்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களையும் மன்னர்களாக மாற்ற வேண்டும். அவர்களுக்கு இந்த சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், இறையாண்மை இதையெல்லாம் பழக்க வழக்கமாக கொண்ட இந்த பண்பாட்டை அவர்களுக்கு பழக்கப்படுத்தி விட வேண்டும். பண்பாடு என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்த வேண்டும், ஒரு நல்ல மனிதனாக. இந்த பண்பாடு மனிதனை மனித மிருகமாக, ஒரு கேவலமான ஒரு பிறப்பாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு சுயமரியாதை உள்ள, மானமுள்ள ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே பண்பாடு சீக்கியம் மட்டும்தான். ஏனென்றால் சீக்கியத்திற்கு மட்டும்தான் இந்த பண்பாட்டின் சூழ்ச்சிகள் எல்லாமே தெரியும். இங்கே சொல்லுகிற பௌத்தத்துக்கும் தெரியாது, இல்லைன்னா அந்த சங்க இலக்கியம் எதுக்குமே இந்த சூழ்ச்சி தெரியாது. இந்த சூழ்ச்சியில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம்மளுடைய குருமார்கள் தந்த அந்த ஒரு பண்பாடு மட்டும்தான் நமக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த பண்பாட்டையும் இந்த அரசியலும் எடுத்து ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்க நாம் எல்லாரும் இந்த வாக்மண்ணிலிருந்து உறுதியேற்று செல்வோம். நாம் ஒவ்வொருவரும் நாமும் அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக மன்னர்கள் இந்த மக்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்பதை மனதில் வைத்து தைரியமாக, தன்னம்பிக்கையோடு இன்றைக்கு நம் தலைவர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அரசியல் பண்பாடு கருத்து என்பது நம்மை உளவியல் ரீதியாக பலமாக ஆக்கி இருக்கின்றது. நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். அதிகாரமும் நம் கைக்கு வரும் தூரம் வெகு தூரத்தில் இல்லை. நிச்சயம் இந்த மண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குருக்களின் வாரிசாக, தந்தை கன்சிராம் வாரிசாக, நம்முடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் மாணவராக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் கன்சிராம், ஜெய் பெரியார்.